வெல்கம் டு நகுல்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மருக்கு ஒரு நல்ல ஐஸ் தான் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம 4 விதமான ஐஸ் செய்ய போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேமியா ஐஸ் செய்யலாம். நான் வந்து ஐஸ் செய்யறதுக்கு ஐஸ் மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ல கூட ஐஸ் செய்யலாம். வாங்க ஃபர்ஸ்ட் சேமியா ஐஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் சுகர் போட்டுப்போம். இது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ரோஸ் மில்க் செய்யறதுக்கு ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதுல இருந்து ஒரு 1 or 2 டிராப்ஸ் போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐஸ் மோல்டுல வந்து சேமியா ஐஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து இதுக்கு 1 ஸ்பூன் ஆஃப் சேமியா எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம உள்ள பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரோஸ் மில்க் வந்து இதுக்குள்ள ஊத்திடலாம். இது நல்லா நரம்புற அளவுக்கு ஊத்திக்கலாம். இப்ப நம்ம இந்த லிட் வச்சு இது க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சேமியா ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப அடுத்த ஐஸ் பண்ணலாம். உங்க எல்லாத்துக்கும் கோலா ஐஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காகவே நான் இப்ப கோலா ஐஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இது ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்ல. கொக்கோ கோலா வாங்கிட்டு இதுல ஊத்தி வச்சிடலாம். இப்ப இதுக்கும் நம்ம லிட் போட்டு வச்சிடலாம். இப்ப வாங்க நம்ம அடுத்த ஐஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம இப்ப வாட்டர்மெலன் ஐஸ் செய்ய போறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 வாட்டர்மெலனை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை செய்யறதுக்கு நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலனை அப்படியே உள்ள போட்டுடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம இப்ப இதை நல்லா அடிச்சிட்டோம். இப்ப இதுல வந்து இந்த ஜூஸை வந்து ஊத்திக்கலாம். இப்ப இதுக்கும் நம்ம அந்த லிட் போட்டுக்கலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஆரஞ்சு ஐஸ் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் 75 கிராம்ஸ் ஆரஞ்சு டேங் வாங்கியிருக்கேன். இதுல வந்து நான் ஆல்ரெடி 800 ml வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அந்த வாட்டர்ல ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பாட்டில வந்து இந்த மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை எடுத்து நல்லா ஷேக் பண்ணணும். அவ்வளவுதான், நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு மோல்டுல ஊத்திக்கலாம். இப்போ இதையும் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம 4 ஐஸையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். இது ஐஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 hours ஆகும். நம்ம 12 hours அப்புறம் மீட் பண்ணலாம். The next day. நம்ம ஐஸை ஃப்ரிட்ஜில் வச்சு 12 hours மேலேயே ஆச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பார்க்கும் போதே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். ஆரஞ்சு ஐஸ், வாட்டர்மெலன் ஐஸ், கோக் ஐஸ், அப்புறம் சேமியா ஐஸ். இப்போ நம்ம இந்த சேமியா ஐஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபிளேவர்ல நீங்க ஐஸ் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.